இந்தியாவின் நம்பர் 1 டாக்ஸியான ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸிகளில் பயணிப்பவர்கள் உள்ளூர் பயணங்களுக்கு 50 ரூபாய் தள்ளுபடி பெறலாம். இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க ஃபாஸ்ட் ட்ராக் ஆப்பை. இந்த சித்தாந்தத்தை ஏற்றவனுக்கு என்ன வேலை என்றால், இந்த சித்தாந்தத்தை ஏற்காதவனை ஏற்க வைப்பதான வேலை. அதுக்காக தான் பழகுறீங்களா? தேசத்தில் ரெண்டு பேர் தான் இருக்காங்க. ஒன்று இன்றைக்கு RSS காரர்கள், ஒன்று நாளைக்கு RSS ஆக போகிறவர்கள். சித்தாந்தம் என்று ஆழமாக ஒரு கருத்தை வைத்து பிடிமானமாக இருக்கிற நபர்கள் எனக்கு தெரிந்து மிக குறைவாகத்தான் எதிர்நிலை இருக்கிறார்கள். இந்த ஆவிக்குரிய எழுப்புதல் கூட்டங்கள் போடுறாரு சகோ தினகரன். அப்புறம் முதல் நாள் கன்னியாகுமரியில் ஒரு நிகழ்ச்சி முடிச்சுட்டு விசேஷ விமானத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தார். அதுலேருந்து புரிஞ்சுங்க நீங்க. அந்த ஒரு பெருந்தன்மையும் அந்த தரமும் இப்போது இருக்கிற ஆளுமைகள் தலைவர்கள் மத்தியில் குறைந்து வருகிறதோ என்கின்ற ஒரு அச்சம் எனக்கு ஏற்படும். அது என்ன, ஆளுங்கட்சி ஆட்சி புரியாத மாகாணங்களில் மாத்திரமே முதலமைச்சர்கள் அரசியல் சாசனத்துக்கு விரோதமாக நீங்க குறிப்பிட்ட மாகாணங்கள் பேரெல்லாம் பாருங்க. நேரடியாக ஒரு கேள்வியை நான் கேட்கிறேன். மத்திய அரசாங்கம் கவர்னர்களை வைத்து போட்டி அரசாங்கம் நடத்துகிறது என்ற குற்றச்சாட்டை நீங்கள் எப்படி எதிர்கொள்வீர்கள்? முத்தமிழறிஞர் கருணாநிதி அவர்களுடனும் புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மாவுடனும் நீங்கள் மிக இணக்கமான அரசியல் அந்த உறவை நீங்கள் பேணி இருந்திருக்கிறீர்கள். இது எப்படி சாத்தியம்? ஒரு மனநிலை சொல்லட்டும் அவங்களுக்கு. எனக்கு கிடைத்திருக்கிற இந்த வாய்ப்பு, இந்த சித்தாந்தத்தில் நான் ஈடுபட வேண்டும் என்பதற்காக எனக்கு கிடைத்த வாய்ப்பு, வாழ்க்கையில் ஆண்டவன் அவர்களுக்கும் கொடுத்திருந்தால் அவர்களும் இதே சித்தாந்தத்தை தான் பின்பற்றியிருப்பார்கள். அந்த வாய்ப்பு அவர்களுக்கு அமையாத போது அவர்கள் தங்களுக்கு எது நியாயம் என்று பட்டதோ அந்த கொள்கையை ஏற்றிருக்கிறார்கள். இது சகஜம், இயற்கை. எல்லாருமே என்னுடைய கொள்கையைத்தான், என்னுடைய கொள்கை சத்தியம் என்பது எனக்கு தெரிகிறது. ஆனால் அதை அனைவரும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஏற்றுத்தான் இருப்பார்கள் என்ற மனநிலை எனக்கு இருக்குமானால் அது முறையல்ல. அப்ப இந்த சித்தாந்தத்தை ஏற்றவனுக்கு என்ன வேலை என்றால், இந்த சித்தாந்தத்தை ஏற்காதவனை ஏற்க வைப்பதான வேலை. அதுக்காக தான் பழகுறீங்களா? அப்போ இல்ல நான் செய்தி சொல்றேன்னா, சித்தாந்தத்தை ஏற்றவர்கள் சித்தாந்தத்தை ஏற்காதவர்களையும் ஏற்க வைக்க வேண்டும். அதுதான் நம்ம நோக்கமா இருக்கணும். அது கொஞ்சமா சிலது கனியும் சிலது கனியாமல் போகும். இது ஒன்று. எங்க RSS அமைப்புல ஒரு இது சொல்வாங்க, யார் மேலேயும் விரோதம் பாராட்டாது. காரணம், இந்த உலகத்துல ரெண்டு பேர் தான் இருக்காங்க. தேசத்துல ரெண்டு பேர் தான் இருக்காங்க. ஒன்று இன்றைக்கு RSS காரர்கள், ஒன்று நாளைக்கு RSS ஆக போகிறவர்கள். இதை நினைச்சு பார்த்தேன்னா அவங்க முன்ன விரோதம் வருமா அவங்களுக்கு? ஆனால் தேசத்திற்கு எதிராக எவர் இருந்தாலும் தேச விரோதிகள், அவர்கள் மீது கடுமையான ஒரு கண்ணோட்டம் எனக்கும் இருக்கிறது, மற்றவர்களுக்கு இருக்கிறது. அது விதிவிலக்கு. விதிவிலக்கான சில பேர் சட்டவிரோதமான தேச விரோதமான செயலில் ஈடுபடக்கூடியவர்கள். ஆனால் கொள்கை ரீதியாக பல்வேறு சித்தாந்தங்களில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள்லாம் அவங்க மேல விரோதம் பாராட்டுவது என்பது சரியல்ல. பழக வேண்டும். அவர்களுக்கு ஒரு கால் வாய்ப்பு இருந்து அதிர்ஷ்டம் இருக்குமானால் இந்த கொள்கையை ஏற்பார்கள், ஏற்காமல் இருக்கலாம், தவறில்லை. உன்னுடைய கொள்கை உன்னுடையது, என்னுடைய கொள்கை என்னுடையது. நான் கூட சொல்வேன் மற்றவர்கிட்ட இது பேசும்போது, நீங்க கடவுச்சிருக்கீங்க, நான் கடவுச்சிருக்கேன், வாங்க போறது ஜனங்கள், நம்ம ஏன் சண்டை போட்டுக்கணும்? புரியல. எந்த சரக்கு நல்லா இருக்குன்னு அவங்க பிடிச்சி வாங்கிக்கிட்டோம். இதுதான் இந்த மனநிலை இருக்கணும். இது எல்லோருக்கும் இருக்குன்னு சொல்ல முடியாது. என்னுடைய மனநிலை அப்படிப்பட்ட மனநிலை தான். அதனால அவரவர்கள் அவருடைய சித்தாந்தத்தை. ஆனால் இதில் ஒரு சின்ன கேள்வி, நான் விமர்சனம் செய்வதற்காக சொல்ல, ஒரு சில பேர் இதில் பெருசாக சித்தாந்தம் என்று ஆழமாக ஒரு கருத்தை வைத்து பிடிமானமாக இருக்கிற நபர்கள் எனக்கு தெரிந்து மிக குறைவாகத்தான் எதிர்நிலை இருக்கிறார்கள். ஏதோ சில அரசியல் காரணத்துக்காக, சந்தர்ப்பத்திற்காக அப்படித்தான் இருக்கிறார்களே ஒழிய, பெரிய கடுமையான சித்தாந்தம் எதிரே அப்படின்னு நினைக்கிறவங்க மிக குறைவு, என்னுடைய கருத்தைப்படி. அதை கூட சுற்றி இருக்கிறவங்க பல பேர் இருக்காங்க. அவங்க தான் இங்கேயும் வரலாம், அங்கேயும் வரலாம், நாளைக்கு மாறலாம். அதனால இந்த மனநிலை எனக்கு இருக்கிறது. தற்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களுடனும் பரஸ்பரமாக உங்களால் ஒன்றிணைய முடிகிறது. நீங்கள் சொன்ன இந்த உங்களுடைய இயக்க கருத்துக்கள் மட்டும்தான் இதற்கு அடிப்படையா, அல்லது உங்களுடைய தனிப்பட்ட ஏனென்றால் உங்களைப் போலவே எல்லோரும் இருப்பதில்லை. அதனால் தான் இந்த கேள்வி. 100க்கு 100 மோசமான நபர்கள்னு இந்த உலகத்தில் யாருமே இல்லை. 100க்கு 100 நல்லவன்னு யாரும் கிடையாது. எல்லாற்றையும் நல்ல அம்சங்களும் இருக்கு, மற்ற அம்சமும் இருக்கலாம். அதனால நீங்க சொன்ன சில குறிப்பிட்ட ஆளுமைகள்
அவங்ககிட்ட பல பேர் அது சொன்னேன்னா அது தெரியும், இன்னொரு 1 மணி நேரம் ஆகும். ஜெயலலிதா அம்மையாற்ற இருக்கிற நல்ல அம்சங்கள் பல இருக்குது, பாராட்ட வேண்டிய அம்சங்கள். அதனால தான் நான் என் குடும்பத்தை எங்கள் அண்ணன் மகள் காயத்ரி கல்யாணத்துக்கு ஜெயலலிதா கூப்பிட்ட போது வந்தாங்க. கலைஞர் அவரும் வந்தார், 2 பேரும் வந்தாங்க. கலைஞரும் வந்தாங்க. அது மாத்திரம் இல்லை, காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற பல பிரிவை சார்ந்தவங்களும் வந்தாங்க. இந்த ஆவிக்குரிய எழுப்புதல் கூட்டங்கள் போடுறாரு சகோ தினகரன், அப்புறம் முதல் நாள் கன்னியாகுமரியில் ஒரு நிகழ்ச்சி முடிச்சுட்டு விசேஷ விமானத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தார். அதுலேருந்து புரிஞ்சுங்க நீங்கள், சரி, சகோ தினகரன். அப்புறம் காரணம், மத்திய பிரதேசத்தில் ஒரு கூட்டத்தில் பிரச்சனை வந்தபோது நான் அங்கே இருக்கிற அரசாங்கத்தில் பேசி அந்த கூட்டத்துக்கு அனுமதிக்க ஏற்பாடு வாங்கி கொடுத்தேன். அந்த ஒரு நன்றிக்காக என் நண்பராயிட்டார் எனக்கு. அதனால் கொள்கை என்று ஒன்று உண்டு, நண்பர் குழாம் என்பது வேறு. அவரவருடைய நட்பு ஏற்றுக்கொள்ள ஏற்கனவே சொல்லிட்டேன் நான். கடைபிடித்தார் கொள்வாரில் என்பது சில பேர் இருக்கலாம், அதனால் பார்த்துக்கலாம் அப்புறமா. ஆனால் என்னுடைய கருத்து என்னவென்றால், நாளாக 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 தலைமுறை தலைமுறை தலைமுறையாக, நான் ரொம்ப பொதுவாக தான் பேசுகிறேன், அந்த ஒரு பெருந்தன்மையும் அந்த தரமும் இப்போது இருக்கிற ஆளுமைகள் தலைவர்கள் மத்தியில் குறைந்து வருகிறதோ என்கின்ற ஒரு அச்சம் எனக்கு ஏற்படும். அச்சம் என்பதை விட வருத்தம் இருக்கிறது, மாறணது. நம்ம கொள்கை பேரு, அந்த கொள்கை. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு சட்டமன்றத்தில் மக்கள் நலனுக்காக சில சட்டங்களை இயற்றுகிறது. மத்திய அரசாங்கத்தில மூலமாக வந்து இங்கே பணியாற்றுகின்ற ஆளுநர்கள் அதை அப்படியே எதிர்த்து செயல்படுவதும், ஒரு மிகப்பெரிய போட்டியான ஒரு சூழலை ஏற்படுத்துவதும் இப்போது வந்து மிகுந்திருக்கு. தமிழ்நாடு, கேரளா, பஞ்சாப் போன்ற மாநிலங்கள்ல இது நாங்க வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? ஏன் நான் இந்த கேள்வியை கேட்கிறேன்னா, பிரேன் சிங் ஐயா அவர்கள் முதலமைச்சராக மணிப்பூருக்கு இருக்கின்ற பொழுது, நீங்கள் முன்னால் இருக்கின்ற பொழுது அவர் குருஜி குருஜி என்று உங்களை அவர் அழைத்தது நான் கேட்டேன். ஏன் இந்த இணக்கமான ஒரு உறவு இல்லாமல் இப்படி எதிராக உட்கார்ந்து அரசியல் பேசுவதும் அதிகாரத்தை பற்றி பேசுவதுமாக இந்த சூழல் ஏன் இருக்கிறது? இருக்கலாமா அல்லது இருக்கத்தான் வேண்டுமா? நாடு விடுதலை ஆன பிறகு நம்முடைய முன்னோர்கள், அறிஞர்கள், அண்ணல் அம்பேத்கர் தொடங்கி பல பேர் ஆழமாக சிந்தித்து மிக விரிவாக யோசித்து பாரத நாட்டுக்கென்று ஒரு அரசியல் சாசனத்தை வகுத்திருக்கிறார்கள். சுதந்திரம் பெற்ற பிறகு இந்த நாடு எந்த வழியில் போக வேண்டும் என்கின்ற சிந்தனை மகாத்மா காந்திக்கு இருந்தது, டாக்டர் ராதாகிருஷ்ணனுக்கு இருந்தது, மிக குறைவான சில நபர்களுக்குத்தான் இருந்தது. மற்றவர்களுக்கெல்லாம் பிரிட்டிஷ்காரன் போறான்னு தெரியும், போகணும், போன பிறகு என்ன செய்யணும். ஒரு காங்கிரஸ் தலைவர் சொன்னார், எனக்கு தெரியாது, ஒரு கால் இப்போ நம்ம லெஃப்டில் ட்ரைவ் பண்ணுறோம், நாளிலேருந்து ரைட்டில் ட்ரைவ் பண்ணி வச்சு உத்தரவு கொடுப்பானோ பதிவே இருக்குதில்ல. ஆக யோசித்து 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 வடிவகுத்த பிறகு அந்த அரசியல் சாசனம் எந்த ஒரு குறிப்பிட்ட கட்சிக்காகவும் இல்லை, எந்த குறிப்பிட்ட ஜாதிக்காக மதத்துக்காக இல்லை, பாரத தேசத்துக்காக. அப்போ அதை பின்பற்றி, அதுதான் நமக்கு இப்போ வேதம், அதுதான் நமக்கு சாஸ்திரம். அதை பின்பற்றினால் மொழியாக நடக்கும். அந்த என்றைக்கோ ஒரு நாள் வகுத்த சட்டத்தில் கூட திருத்த வேண்டும் என்று விரும்பினால் அதற்கான ஏற்பாடு தான் நாடாளுமன்றமும் ராஜ்யசபாவும் விவாதம். அந்த விவாதத்துக்கு பிறகு திருத்தங்கள் கொண்டு வருவது, இதை முறையாக செய்வதற்கு ஏற்பாடெல்லாம் தெளிவாக இருக்கு. அந்த ஏற்பாட்டின்படி ஆளுநர் அதை படித்திருந்தால் தெளிவாக செய்வார். என்னை பொறுத்தவரையில் அது மிக தெளிவாக ஆளுநர்கள் படித்திருக்கிறார்கள், உணர்ந்திருக்கிறார்கள். நானும் கூட அது வந்த பிறகு முதல் காரியமாக அதை தான் அதிகமாக படித்தேன். அப்பப்போ நான் பார்ப்பேன். அதே மாதிரி முதலமைச்சர் வரக்கூடியவனும் கூட அவரோ அல்லது அவருக்கு ஆலோசனை சொல்வதற்காக இருப்பவர்களோ கூட ஒவ்வொருக்கும் சட்ட வல்லுநர்கள் நியமிச்சிருக்காங்க, அவங்க குறிப்பிடுவாங்க. இப்போ இந்த சட்டத்தில் வகுக்கப்பட்டிருக்கிற விஷயங்களுக்கு அப்பாற்பட்டு ஒரு செயலை செய்யும் பொழுது ஆளுநருக்கு தர்ம சங்கடம் வரும். அதனால அதை செய்ய வேண்டாம் என்று சொல்லி பார்ப்பா. இவங்க வந்து அரசியல் காரணத்திற்காக செய்யணும்னு நினைப்பாங்க. எதுவாக இருந்தாலும் அதை தீர்த்து வைப்பதற்காக என்ற அமைப்புகள் இருக்கின்றன, அவர்கள் முறையாக செய்வார்கள். நான் ஒரு சின்ன கேள்வி என்ன கேட்குறேன்னா, அது என்ன ஆளுங்கட்சி ஆட்சி புரியாத மாகாணங்களில் மாத்திரமே முதலமைச்சர்கள் அரசியல் சாசனத்துக்கு விரோதமாக நீங்கள் குறிப்பிட்ட மாகாணங்கள் பேரெல்லாம் பாருங்க, என்ன பொருள்? இல்ல அந்த மாநிலங்களில் மட்டும்தான் ஆளுநர்கள் அந்த தன்னுடைய சார்ந்த கட்சி இங்க இல்லைங்கிறதுனால அவங்க கொண்டு வர எல்லாவற்றையும் மறுதளிப்பது அப்படிங்கிற ஒரு போக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா அதற்கு பதில்? அந்த கேள்வியே சரியான கேள்வி இல்லை.
ஆளுநர்கள் அமைதியான முறையில் தன்னுடைய மாகாணம் நடத்த வேண்டும் என்று தான் முயற்சிக்கின்றார்கள், அப்படித்தான் ஆட்சியும் செய்கின்றார்கள். விதிமுறைக்கு மீறி முயற்சி செய்யும் பொழுது அது தீர்ப்பதற்குன்னு ஒரு ஏற்பாடு இருக்கிறது, நீதிமன்றம் இருக்கிறது, அவங்க பார்த்து முடிவு செய்யட்டும், ஏதோ செய்யட்டும். ஆக சிக்கல் இருக்கிறது, பிரச்சனை தீர்க்கணும். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அந்த பாப்புலாரிட்டி, அதுக்காக சில காரியங்கள் செய்யும் பொழுதுதான் பிரச்சனை வருது. இது அவர்கள் மீது இவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டும் அதுவாகவே இருக்கின்ற பொழுது அது அரசியல். நான் அரசியல் பேசல, நானும் அவங்கள குற்றச்சாட்டு இல்லை. இதே பிஜேபி ஆட்சி பண்ற மாகாணத்தை சேர்ந்த முதலமைச்சர் செஞ்சிருந்தாலும் அவருக்கும் இதுதான் செய்வேன். ஆனால் அந்த மாகாணங்கள்ல எந்த விதமான குற்றச்சாட்டு வராத பொழுது சில மாகாணங்கள் மாத்திரம்தான் வருகிறது என்று வரும்பொழுது எனக்கு ஏன்னு புரியல. சந்தேகம் என்ன விஷயம். சில உயர்கல்வி நிறுவனங்கள் இந்த இந்த சச்சரவுகளால் முதலமைச்சர், கவர்னர் போன்ற இந்த அதிகார சச்சரவு சொல்றேங்க பாதிக்கப்படுகின்றன. பொதுவா நாடு முழுக்க எல்லா இடங்கள்லையும் கவர்னர் தான் சான்சலர். உங்களுக்கு நல்லா தெரியும், நீங்க ஒரு கல்வியாளர். கவர்னர் கூட என்ன செய்வார் தெரியுமா? இதுக்கு முன்னாடி நீங்க இருந்த கவர்னர் பண்ண பார்த்தேன்னா, அவர் ஒரு ஆலோசனை குழு வைக்கிறார், பேனல் ஒன்று ஏற்பாடு பண்ணுறார். இந்த பேனலில் அவங்க செலக்ட் பண்ணுறாங்க. அதன் பிறகு அந்த பேனல்லேருந்து 2வது பேனல் வருது, ஷார்ட் அதுலேருந்து குறுக்கி அதுலேருந்து ஒருத்தரை தேர்வு செய்கிறாங்க. இதெல்லாம் முறைச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வரும்பொழுது முதலமைச்சர் தான் சான்சலராக வரணும்னு சொன்னால், இன்றைக்கி நீங்கள் முதலமைச்சராக இருப்பீங்க, நாளைக்கு வேற ஒருத்தர் முதலமைச்சராக வரலாம். ஆக அந்த பதவிக்கு தான் முக்கியத்துவமே ஒழிய, நான் இந்த இடத்துல ஏன் வேற ஒருத்தர்னு இங்கே கவர்னர் மாத்திரம் மாற மாட்டார கேட்கக்கூடாது. வேற ஒருத்தர்னு சொல்லும்போது வேற ஒரு கட்சி சார்ந்த ஒருத்தர் ஆட்சிக்கு வரலாம். அப்போ என்ன ஆகும்? இது ஏனைய பதவிகள் மாறி இந்த துணை முதல்வர், துணைவேந்தர் பதவியும் ஆச்சுன்னா கல்வி வீணா போகும் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். அதனால எனக்கு ஒரு வழி என்னன்னு கேட்டால், ஆளுநர் முதலமைச்சரே கூப்பிடணும். முதலமைச்சர், கல்வி அமைச்சர், நீங்க யாரை யோசிச்சிருக்கீங்க, உங்களுக்குள்ள ரகசியமா பேசுங்க, ஒரு கான்சென்சஸ் வரட்டும், பண்ணுங்க. அந்த கூட்டத்திலே நீ சொன்னால் சரியில்லைன்னு நான் சொல்றேன். அதிகாரத்தை நீங்களே எடுத்துக்கிறது வேலை சரிதானா? இப்படி பண்ணலாமா இல்லையா? இப்போ நான் இருந்தால் அப்படிதான் பண்ணியிருப்பேன். ஆனால் எப்பொழுதும் ஆளுநர் சொல்லுகின்றவர்களே எந்தர்களாக வருகின்ற அந்த இடத்தில் எப்படி சமாதானம் நிகழும்? ஆளுநருக்கு ஆலோசனை சொல்வதற்குன்னு ஒரு குழு அமைக்கிறாருங்க, அவங்க தான் சொல்றாங்க. எனக்கு தெரியும். எனக்கு ஆளுநரே அறிமுடி ஆளுநருங்கிற வெளிமாகாணத்துக்கு வந்து உதாரணம் சொல்கிறேன். இப்போ நான் நாகாலாந்துக்கு ஆளுநர், நாகாலாந்து வைஸ் சான்சலர் யாரை போடலான்னு கேட்டேன். எனக்கு நாகாலாந்து யாரை தெரியும்? எந்த ஆளுநருக்கு தெரியும் சொல்லுங்க பார்ப்போம். ஆளுநர் என்பவர் வெளிமாகாணத்தை சார்ந்தவர் தான் இருக்க வேண்டும். அப்போ நான் யாரையும் ஒருத்தர் கலந்து ஆலோசிக்கணுமா இல்லையா? அப்படித்தான் அங்கே ஆளுநர்கள் பண்ணுறாங்க. ஸோ அவங்க கலந்து ஆலோசிக்கும் பொழுது அதுலேருந்து அது பல விதமான தகுதிகள், திறமைகள், தகுதிகள், அனுபவங்கள் எல்லாம் பார்த்து அதில் ஒருத்தர் தேர்வு செய்கிறாங்க, அதை ஒருத்தர் முடிவு பண்ணுறாங்க. அப்படித்தான் ஒரு 3 பேர் கடைசியில் வருது பட்டியல், அந்த 3 பேரில் ஒருத்தர் யோசிக்கிறாங்க. என்னுடைய இப்போ நீ கேட்டதுனால சொல்கிறேன்னா, இந்த பிரச்சனை தீர்க்கறதுக்கு ஒரே வழி, நீதிமன்றமே என்ன சொல்லிடுதுன்னு, நீ போய் கவர்னரோட கலந்து பேசுன்னு சொல்லிட்டாங்க. அதுதான் நானும் சொல்கிறேன். இந்த மாதிரி பிரச்சனை வந்தால் வைஸ் சான்சலர் அவராக இருக்கட்டப்பா, சான்சலர் வந்து உங்களுடைய சஜஷன் சொல்லுங்கள், உங்கள் எஜுகேஷன் மினிஸ்டர் கலந்து பேசுங்க, ஒரு கான்சென்சஸ் வரட்டும், அதில் முடிவு பண்ணுங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் தமிழக அரசு இதை குறித்து வழக்கு தொடர்ந்து இருக்கு, உங்களுக்கு நல்லா தெரியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு கவர்னராக நீங்க இருக்கிறீங்க. உச்ச நீதிமன்றங்கள் கவர்னர்களை குறித்து தருகின்ற அந்த தீர்ப்புகளை எல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இல்லை, இப்போ இந்த விஷயத்துல உச்ச நீதிமன்றத்துக்கு வழக்கு போயிருக்கும் பொழுது நான் அதை பற்றி கருத்தே சொல்லாமல் இருக்கிறது நல்லது, சரிதானா? அது ஒரு விஷயத்தை சொல்றது. இப்போ இந்த கேள்வியின் இந்த 2வது கேள்வி, உச்ச நீதிமன்றம் கவர்னர்களை குறித்து சில கருத்துக்கள் தெரிவித்திருக்கிறது. ஆனா என்ன தீர்ப்பை தெரிவிக்கல. தீர்ப்பு தெரிவிப்பதற்கான வழக்கு நடக்கும் பொழுது அந்த நீதிபதிகள் சில கருத்துக்களை பேசியிருக்கிறார்கள். அதுபோல நீதிபதிகள் பேசக்கூடிய கருத்துக்களுக்கு அதிகமாக முக்கியத்துவம் தரக்கூடாது என்று நீதிபதியே சொல்லியிருக்கிறார். நேரடியாக ஒரு கேள்வியை நான் கேட்கிறேன். மத்திய அரசாங்கம் கவர்னர்களை வைத்து போட்டி அரசாங்கம் நடத்துகிறது என்ற குற்றச்சாட்டை நீங்கள் எப்படி எதிர்கொள்வீர்கள்? யார் அந்த குற்றச்சாட்டை வைக்கிறார்களோ அவர்களுக்காக ஒரு கேள்வி. இதற்கு முன்பாக இருந்த அரசாங்கம், அந்த அரசாங்கத்தை சார்ந்தவர்களும் கூட இவ்வளவு ஆளுநர் நியமித்தார். அப்போ அந்த குற்றச்சாட்டு எங்கு போயிட்டு? ஆக இவருடைய நோக்கம் அரசியல் நோக்கமானது.
இப்போ ஒரு குறிப்பிட்ட கட்சி ஆட்சியில் இருக்கிறது, மத்திய அரசாங்கம். இதற்கு முன்பாக வேறொரு கட்சி இருந்தது, நாளைக்கு வேறொரு கட்சி வந்தாலும் வரலாம். அதனால ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட காரணத்தால், நீங்கள் ஆட்சியிலிருந்து எதிர்க்கட்சிக்கு போன காரணத்தால், இப்போது ஆட்சியில் இருக்கிற குற்றச்சாட்டினால் அது உங்கள் ஆட்சி காலத்தில் எப்படி பொருத்தமாக இருக்கும்? நீங்களும் எப்படித்தானே செய்திருப்பீர்கள். அதனால் இது சரியான குற்றச்சாட்டு அல்ல. நீதிபதிகள் நியமிப்பதற்கென்று என்று சில விதிமுறைகள் இருக்கின்றன, துணைவேந்தர்கள் நியமிப்பதற்கென்று விதிமுறை இருக்கின்றன. இந்த விதிமுறைகள் மிக கடுமையாக கடைபிடிக்கப்பட வேண்டும், கடைபிடிக்கப்பட்டு வருகிறது என்று நான் நம்புகின்றேன், உறுதியாக நம்புகிறேன். வேறு சில தனிப்பட்ட காரணங்களுக்காக, தனிப்பட்ட விரோதங்களுக்காக, அரசியலுக்காக சில கருத்துக்களை மற்ற பேர் பேசலாம். எனக்கு அதுக்கு உடன்பாடு இல்லை. RSS கருத்தாக்கத்திலிருந்து உங்களுடைய பொது வாழ்க்கை தொடங்குது. ஆரம்பத்திலிருந்து நீங்க கருத்தியல் ரீதியாக கடினமான உழைப்பில் உயர்ந்து இந்த நிலைக்கு வந்திருக்கிறீர்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த தலைமுறைக்கு இதே போன்ற ஒரு பாதை என்பது கிடைத்திருக்கிறது என்று நம்புகிறீர்களா? இருக்கிற இளைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் உண்மையிலேயே இந்த பாரத தேசத்தையே மாற்ற வல்லவர்கள். இதற்கு முன்பாக இருந்தவர்களை விட இப்போது இருக்கிற சமுதாயம், பாரத நாடு இளையர் நாடு, காரணம் இளைய வயதினர்கள் அதிகமாக இருக்கிற நாடு என்று குறிப்பிடுகிறார்கள். அதை வைத்துத்தான் சொன்ன ஒரு நம்பிக்கை எனக்கு, இந்த நாடு நிச்சயமாக உலகரங்கில் உயரும். வரக்கூடிய 25 ஆண்டு காலத்துக்குள்ளாக இந்த தேசத்தில் ஏற்படக்கூடிய பெரிய மாற்றங்கள் தேசத்தை வல்லரசாக மாற்றும். அந்த அளவுக்கு நம்முடைய இளைஞர்கள் நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். இது அரசியல் அல்ல, எனக்கு எதிர்காலத்து இளைஞர்கள் மீது இருக்கிற நம்பிக்கை. திறமையும் அதிகமாக இருக்கிறது. காரணம், நாங்கள் இருந்த காலத்தில் இருக்கிற நவீனமான யுக்திகள் எதுவுமே அப்போது கிடையாது. இப்போ கணினி யுகம், நவீன யுகம். அதில் இப்போ சமீபத்தில் பாருங்கள், சந்திராயன், அது மாதிரி சூரிய மண்டலத்துக்குள்ள கொண்டு செலுத்தியது, இதெல்லாம் ஆச்சரியமான செய்திகள். வெறுமன பொக்ரானில் அணு ஆயுத சோதனை நடத்தியதுக்கே நாம் இருந்த மகிழ்ச்சி அடைந்தோம் முதல்ல. அதாவது வாஜ்பாய் காலத்தில் நடைபெற்றது அது. ஆனால் இப்போ பார்த்தா அதை கட்டும் பிரம்மாண்டமான முயற்சி. இன்னும் மேலே 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 எதிர்காலத்திலெல்லாம் போகும். பாரதம் உலகரங்கில் உயரும், வல்லரசாக மாறும். வல்லரசு என்று சொன்னால் வெறும் அதிகாரத்தினால, ஆயுதத்தினால இல்லை, தன்னுடைய ஆளுமையினால ஒரு உலகத்தில் வல்லரசாக மாறும். அதற்கு இந்த நாட்டு இப்போது இருக்கிற இளைஞர்களுடைய பங்கு மிக பெருபங்காக இருக்க நம்பிக்கை எனக்கு, அசைக்க முடியாத நம்பிக்கை எனக்கு. நீங்கள் இளமையில் நீங்கள் வளர்கின்ற பொழுது உங்களுக்கு கிடைத்த மரியாதை இன்றைக்கு இருக்கக்கூடிய பாஜகவில் அந்த கடின உழைப்பு செய்கின்றவர்களுக்கு கிடைக்கிறது என்று நம்புகிறீர்களா? ஒரு அரசியல் கட்சியோ அல்லது ஒரு அமைப்போ, ஒரு குடும்பமோ, ஒரு சமுதாயமோ காலங்காலமாக மாறும் பொழுது அதுக்கு தகுந்த மாற்றங்கள் வரத்தான் செய்யும். நீ இருந்த காலகட்டத்தில் அரசியல் கட்சி எப்படி இருந்தது என்கின்ற கேள்வி பொருத்தமல்ல. இப்போது மிக நன்றாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது இருக்கிற சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பணிபுரிகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் அப்போது இருந்ததை காட்டிலும் நன்றாகவே பணிபுரிகிறார்கள். ஒரு சில விஷயங்கள்ல சில குறைபாடுகள் வரலாம். நீங்க ஏன் கட்சியை பற்றி குறிப்பிடுகிறீர்கள்? குடும்பத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். அன்றைக்கு இருந்த குடும்பங்களுடைய உறவுமுறை என்ன, இப்போது இருக்கிற குடும்ப உறவுமுறை என்ன ஆயிற்று? பல செய்திகள்லாம் படிக்கும்போது மனதுக்கு வேதனையாக, கஷ்டமாக இருக்கும். அதனால அதனுடைய தாக்கம் தானே இங்கே வரும். ஆகாசில் இருந்தா குதிக்கிறேன் அரசியல் கட்சிக்குன்னு ஒத்தேன், நான் பிஜேபியில் சேரணுங்கிறதாகவே பிறந்தேன் இல்லையே. குடும்பத்திலேருந்து வர அதுக்கு இருக்கிற சூழ்நிலை, அதில் இருந்த வளர்ப்பு, அதோடைய தாக்கம் இங்கேயும் வரும். ஆனால் ஒட்டுமொத்தமாக பயணம் சரியான பாதையில் போய் கொண்டிருக்கிறது என்பதால எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஒரு ஆளுநராக உங்களுடைய அன்றாடம் என்ன ஐயா? அங்கே முற்பகல் முழுக்க ரொம்ப கடுமையான வேலை. கடுமைங்கிறத விட சரியான நேரத்துக்கு வேலை இருக்கும். காலம்பரை எழுந்ததுலேருந்து அங்கே 4:30 மணிக்கு சூரியன் உதிச்சுடுவா. ஒரு 5 மணிக்கு எழுந்து பார்த்தீங்கன்னா ஐயோ நம்ம 7 மணி எடுத்த அப்படின்னு நினைக்கணும். அந்த மாதிரி இருக்கும், பளிச்சுன்னு. என்னுடைய காலை வழக்கமாக நான் சில அன்றாட நடைமுறைகள் வைத்திருக்கின்றேன். அதெல்லாம் முடித்து எல்லாம் பத்திரிகைகளில் வரும். அதெல்லாம் பார்த்து முடித்த பிறகு அன்றைக்கு அலுவலகத்துக்கு நான் போகும்போது செய்ய வேண்டிய விஷயங்களை குறிப்பெடுப்பேன். முடிச்சுட்டு ஒரு 11 மணிக்கு அலுவலகத்துக்கு போவேன். 11 மணிலேருந்து 1 மணி வரையில் அங்கே தான் இருப்பேன். நிறைய கோப்புகள் வரும், விவாதங்கள் வரும். இதை தவிர பிற்பகல் முழுக்க நான் அலுவலகத்துக்கு நான் போகிறதில்ல. 4:30 மணி வரையில் ஆஃபீஸ் இருக்கும், பட் நான் போகிறதில்ல. ஆரம்ப நாட்களில் எனக்கு பிற்பகல் ஒரு வேலையும் இல்லைன்னும் போது கொஞ்சம் ஒரு மாதிரி
அலுப்பாக இருந்தது, சரியான வார்த்தை, போருக்கு என்ன வார்த்தை இல்லை. இப்போ நான் என்ன பண்ணேன், மாலை நேரத்தில் நானாகவே சில நிகழ்ச்சிகளை உருவாக்கிட்டேன். அங்கே மலையாளம் பேசக்கூடியவர்கள் கணிசமாக இருக்காங்க. மாதத்துக்கு ஒரு தடவை மலையாளம் பேசுகிறவங்கெல்லாம் சந்திக்கிறது. தமிழ் பேசுகிறவங்க கொஞ்சம் குறைவாக இருக்காங்க. ஆனால் மாதம் ஒரு தடவை தமிழ் பேசுகிறவங்கள சந்திக்க வைக்கிறது. இன்னொரு பக்கம் இந்த மற்ற பிரிவுகள் இருக்காங்கள்ல, சில சிறுபான்மை, நாகாலாந்தில் இருக்க சிறுபான்மை குழுக்கள் அங்கங்கே பல நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. அவங்களெலாம் சந்தித்து பேசிட்டு இருக்கிறது. கிறிஸ்துவ அமைப்பை சார்ந்தவங்க எனக்கு யார் எந்த அழைப்பு கொடுத்தாலும் நான் மறுக்கிறதில்ல. புரியல, அது பல்கலைக்கழகமாக இருக்கலாம், இல்லை சர்ச்சாக இருக்கலாம், அந்த நிகழ்ச்சிகள் நான் போவேன். அதனால கொஞ்சமாக என்னுடைய நிகழ்ச்சியை நானே அதிகமாக்கி கொண்டு போயிட்டு இருக்கேன். அதில் ஒரு மகிழ்ச்சி. ஏன்னா வேலை செஞ்சால் தான் நமக்கு, அப்படியே செஞ்சு பழக்கப்பட்டேன் நான். அப்படி இந்த மன் கி பாத்னு ஒரு நிகழ்ச்சி இருக்கும். அதுக்கு முன்னாடி நான் ரூமில் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். அவளுக்கு இந்த மன் கி பாத்தை பகிரங்கமாக அந்த ஒரு ஹால் இருக்குது ராஜ்பவன்லேயோ, இந்த ஹாலில் ஏற்பாடு பண்ண சொல்லி லோக்கல் தூர்தர்ஷன் அமைப்பை சார்ந்தவங்க கொண்டு வந்து செட்டப் பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு 100 பேர் வருவாங்க. இந்த மன் கி பாத்தினுடைய பின்னணி என்ன ஒன்றே ஒன்று தான். அங்காங்கே இருக்கக்கூடிய நல்ல செயல் செய்பவர்களை மக்களுக்கு நரேந்திர மோடி அவர்கள் அறிமுகப்படுத்தி வைக்கிறார்கள். இதுதான் மன் கி பாத்துடைய சாராம்சம். நாகாலாந்தில் எப்படி யார் இருக்கா, அடையாளம் காட்டு. ஸோ அந்த மன் கி பாத் நிகழ்ச்சி முடியும், அது ஒருத்தர் அதனுடைய சுருக்கத்தை பேசுவார், மறுபடியும் நல்லா நினைவூட்டுவார், அதை பற்றி தன்னுடைய ரியாக்ஷன் ஒருத்தர் பேசுவார். நாகாலாந்தில் மாதம் ஒரு நபர் இவர் நல்ல தொண்டு செய்கிறாருன்னு அவரை பற்றி அறிமுகப்படுத்துவாங்க. நான் அவருக்கு ஒரு சான்றிதழ் கொடுப்பேன்னா மேடலை ஏற்றி வச்சு அவங்கள பேச சொல்வேன். அது முடிஞ்ச பிறகு எல்லாருக்கும் தேநீர் இருக்கும், கலந்து பேசுவோம். அப்படி நிறைய புது நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் வந்து பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி தலைவர்கள் பிறந்த நாள்லாம் வரும்பொழுது, முக்கியமான தேசிய தலைவர்கள் அதெல்லாம், இந்த பாரதி கூட நான் சின்னதாக பெருசாக பண்ண முடியல, அதிகமாக தமிழர்கள் அங்கே இல்லை, சீக்கிரமே பெருசாக பண்ணணும்னு ஆசை. இந்த மாதிரி பர்வீன் சுல்தான் அவன் கூட்டு வந்து பேச வைக்கணுங்களும் மனசில் என்ன இருக்கு. இடத்துலையே பேசி நாக்கு மரத்து போச்சுப்பா. முதல் தடவை எங்கள் கூட்டத்திலேயாவது தமிழில் பேசுறதுக்காக வாய்ப்பு கிடைச்சேன்னு சந்தோஷப்படுறேன். எப்படி காலமான தெரியுமா, இந்த படம் பார்க்க போனார், ஹார்ட் அட்டாக் செத்து தியேட்டர்லேயே. ஆமாங்க, தியேட்டர்லேயே படம் முடிச்சு வந்து அங்கேயே உட்காந்து செத்து போயிட்டாருங்க. அப்பா மாதிரி நீங்க கூடவே இருக்கிற ஒரு மனிதர் உங்கள் அண்ணன் ராஜகோபாலன். அவரை பற்றி சொல்லுங்க. இந்தியாவின் நம்பர் 1 டாக்ஸியான ஃபாஸ்ட்ராக் டாக்ஸிகளில் பயணிப்பவர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் காத்திருக்கிறது. உள்ளூர் பயணிகளுக்கு 50 ரூபாய் தள்ளுபடி. இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க ஃபாஸ்ட்ராக் ஆப்பை.